எந்த உயிர்களாம் கொன்று சாப்பிட்றீங்களோ அடுத்த ஜென்மத்தில் உங்களோட கொடுமை அட்டூழியம் இந்த ஜென்மத்தில் ஜாஸ்தியாக அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அதே உயிர்களாக பிறந்து அதே வலி வேதனையை இன்னொருவரால் அறுத்து அந்த ரத்தத்தை நீங்கள் உணர்ந்து அந்த வலி வேதனையை அனுபவிப்பீர்கள். மறுத்தல்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். அதை படைச்சது வேற ஒருத்தன், அதை வாழ வைக்கிறது வேற ஒருத்தன், அதில் நீங்கள் தலையிட்டு வெட்டி சாப்பிட்றீங்களே. அது இறைவன் என்பவன் எல்லா உயிர்களுக்கும் பார்சியாலிட்டி இல்லாமல் ஈக்குவலாக அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அருள் செய்பவன். அவன் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்தது எதற்காக? திறமையும் பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணுமா, இன்னொருத்தரை அழிக்கணுமா? இல்லை உலகம் இப்படி தான் செயல்படுது, அப்போ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வச்ச ட்விஸ்டே அப்படி தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களை கொலை பண்ண அந்த உடம்பை பிச்சு சாப்பிட்டா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்றீங்க, போயிருமா? திருவள்ளுவருக்கு மேலே ஒரு பெரிய சித்தம் இந்த உலகத்தில் கிடையாது. வள்ளலாருக்கு மேலே உயர்ந்த கட்ட மகான்கள் இந்த உலகத்தில் கிடையாது. மிருகங்களா இன்னொரு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு? தெய்வத்துக்கு மாறாமல் அசைவத்திலே இருந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும்.